ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் வந்து 142வது ஆலய அசன பண்டிகை நடந்துச்சு. அந்த அசன பண்டிகையில் வந்து நாங்கள் என்னென்ன வேலைலாம் செஞ்சோம், அதுக்கு அந்த அசனத்தை வந்து என்னென்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுதான் எங்கள் சர்ச்சில் இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டெடிகேட் பண்ணும்போது உள்ள கல்வெட்டு. எங்கள் சர்ச் நேம் வந்து ஹோலி ட்ரினிட்டி சர்ச் புதுக்குடி. அதே மாதிரி இது டெடிகேட்டட் ஆன் 131883. அதே மாதிரி இந்த சர்ச்சை வந்து டெடிகேட் பண்ணது யாருன்னா, அந்த டைமில் வந்து ரெவரண்ட் பிஷப் எட்வர்ட். இதான் வந்து என்ன நான் சொன்னது என்னென்னா, எங்கள் ஊர் வந்து ஒரு வில்லேஜ் தான். அந்த வில்லேஜ்லேயும் வந்து என்ன 142 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த சர்ச்சு வந்து என்ன பில்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் சர்ச்சுடைய வந்து உள்ள இன்சைடு போர்ஷன். அதாவது அந்த 142 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு பிறகு இந்த சர்ச்சை வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பில்லர்லலாம் டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப ரெனோவேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே எங்கள் சர்ச்சு ரொம்ப அழகாக தான் இருக்கும். சின்ன சர்ச்சாக இருந்தாலும் ரொம்ப அழகான சர்ச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனா அந்த அசனத்துக்காக காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துன்னா சக்கை வாழைத்தாருடைய வாழைக்காய், அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கத்திரிக்காய் வந்து என்னென்னா சின்ன சின்னதாக வந்து என்னென்னா சாம்பாருக்கும் அவியல் கூட்டுக்கும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய வெங்காயம் வந்து என்ன உரித்து வச்சுருக்காங்க. இது கத்திரிக்காய் தான், அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது சின்ன வெங்காயம் வந்து அதே மாதிரி உரித்து வச்சுருக்காங்க சாம்பாருக்காக. இது அவியல் கூட்டுக்காக வந்துன்னா கொண்டக்கடலை வந்து என்ன இப்போ ஊற வச்சுருக்காங்க. இது அவியல் கூட்டுக்காக வந்து என்ன கருணக்கிழங்கு, கேரட்டு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது முருங்கைக்காய் வந்து என்ன கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காய்கறி எல்லாத்தையுமே முந்தின நாள் நைட்டே வந்து அசனத்துக்காக அந்த நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த அசனத்துக்கு பண்ணுறதுக்கான உள்ள வந்து மளிகை பொருட்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அதான் என்னென்னா எண்ணெய் பாக்கெட்டு, அதுக்கு பெருங்காய டப்பா, அதுக்கு உப்பு, மல்லித்தூள், வத்தல் தூள், அதுக்கு பிறகு என்னென்னா மஞ்சள் தூள், இதே மாதிரி எல்லா மளிகை பொருட்களுமே இங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது சமையல் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து என்ன சமையல் வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் எப்போவுமே சரி அசனம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விறகு அடுப்பில் தான் நம்ம வந்து என்ன சமையல் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாம் பெரிய பெரிய வட்டா, எல்லா வட்டாலையுமே வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து அசனம் எப்போவுமே வந்து என்ன ஒயிட் ரைஸ் தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய வட்டா ஃபுல்லாமே வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பக்கத்தில் வந்து அதே மாதிரி சாம்பார் வந்து என்னென்னா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு வந்து எல்லா காய்கறியும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அங்கே வட்டால் இருக்கிற ரைஸை வந்து நாங்கள் வந்து ரூம்குள்ளே வந்து மாற்றியாச்சு, ஸ்விட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்விட் பண்ணும்போது என்ன கீழே நாங்கள் வந்து வைக்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்னா அந்த ஓலைப்பாயை வந்து தண்ணியில் நனைச்சி அதை கீழே விரித்து அதுக்கு மேலே வந்து ரைஸ் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே கொட்டி வச்சுருப்போம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னென்னா இந்த அசனத்துக்காக எங்கள் ஊர் பசங்க எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து என்ன ஒரு வட்டால் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சாம்பாரை தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அதே மாதிரி அந்த ரூமுக்கு வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இந்த சாம்பார்லாம் வந்து என்ன நம்ம வந்து கொண்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போனேன்னா ரொம்ப கொதிச்சிட்டு இருக்கும். ஏதாவது நம்ம வந்து கையில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே வந்து ரொம்பவும் வந்து என்ன நம்மளுக்கு வந்து புண்ணாகலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் வந்து இந்த சாம்பார், அதுக்கப்புறம்னா ரைஸு, அதுக்கப்புறம் கூட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனா அவியல் கூட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா காய்கறியுமே உள்ளே வந்து போட்டாச்சு. இப்போ கடைசியாக வந்துன்னா வாழைக்காய் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன இன்னொரு வட்டால வந்து என்ன சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வட்டாலில் உள்ள சாம்பார் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 2வது வட்டாலில் உள்ள சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து என்ன சாம்பாரில் வந்து என்னென்னா தால்சம் ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து அவியல் கூட்டில் வந்து தேங்காய் பூ தூவி அதே மாதிரி தால்சம் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஆசனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து என்னென்னா சாப்பாடு, அதுக்கடுத்து சாம்பார், அதுக்கப்புறம் அவியல் கூட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து என்ன ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னென்னா அசன பந்தி வந்து என்ன ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த எங்கள் ஊரில் வந்து அசனம் வந்து மே 8ஆம் தேதி நடந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த சர்ச்சு டெடிகேஷன் தான் மார்ச் 1ஆம் தேதி நடந்தது. ஆனால் இப்போ வந்து அசனம் வந்து மே 8ஆம் தேதி, ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணாங்களா, அதனால் மே 8ஆம் தேதி அசனம் வந்து நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். எங்கள் ஊரில் வந்து என்ன அசனம் வந்து மதியம் 2 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபுல் அசனத்தை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து ஃபுல் டைம் வந்து அங்கே ஒர்க்கில் இருந்ததுனால வந்து எதுவும் பண்ண முடியல வீடியோவு. இது வந்து கடைசியாக நாங்கள் வந்து அசனம் வந்து முடிஞ்ச பிறகு, பந்தி முடிஞ்ச பிறகு இந்த வேலை பார்த்த பசங்க எல்லாம் நாங்கள் வந்து சாப்பிடும்போது எடுத்த வீடியோ தான். அதுலேயும் பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒயிட் ரைஸு, சாம்பார், அவியல் கூட்டு ரொம்ப எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.